ஹாய் ஆல் பாலிட்டியில் கேஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967 ஏற்பட்ட வழக்கு இது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தொடர்பாக 3 கேசஸ் நம்ம பார்க்கணும். சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1951, கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967, கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. இந்த 3 கேசஸ்லையுமே பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பேசுகிற கேஸ் தான் இந்த 3மே. இது 3லேயுமே வெவ்வேறு மாதிரியான தீர்ப்புகள் இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். கேஸ்குள்ளே போகலாம். இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப் நிலச்சீர்திருத்த சட்டத்தினால தங்களோட நிலங்களை இழந்த கோலக்நாத் ஃபேமிலி அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு ஆர்டிகல் 32 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வில்லியம் கோலக்நாத், ஹென்ரி கோலக்நாத் அப்படிங்கிற பிரதர்ஸ் பஞ்சாபில் விவசாயம் பார்க்குறதுக்கு 500 ஏக்கர் நிலம் வச்சுருந்துருப்பாங்க. 1953 பஞ்சாப் செக்யூரிட்டி ஆஃப் லேண்ட் டென்யூர் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் வந்திருக்கும். அதாவது நிலச்சீர்திருத்த சட்டம் இது. இந்த ஆக்ட் படி 30 ஏக்கருக்கு மேலே லேண்ட் வச்சுருந்தாங்கன்னா அந்த லேண்டை கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ கோலக்நாத் ஃபேமிலி 500 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட் 1953 ஆக்ட் படி அவங்கக்கிட்ட 30 ஏக்கர் நிலத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற லேண்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த லேண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கும் நிலம் இல்லாதவங்களுக்கும் அவங்க ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 30 ஏக்கரை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 470 ஏக்கரை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நிலம்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட கோலக்நாத் ஃபேமிலி எங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 19 14 பாதிக்கப்படுதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டிகல் 14 என்னன்னு பார்த்தோம்னா, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 19 1 எஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து வாங்கும் உரிமை. 19 ஜி என்னன்னா ரைட் டு ப்ரொஃபஷன், எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த கேஸில் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியுமா, அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் பண்ண முடியுமா, ஆர்டிகல் 368 மூலம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் தீர்ப்பு பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்ற அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி 368 பார்லிமெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட ஆர்டிகல் 13 படி சட்டமாக தான் கருதப்படும். அதனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறைக்கிற சட்ட திருத்தம் செல்லாது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended by parliament அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டோட பவர் குறைக்கப்பட்டிருக்கும். இதை மாற்றுறதுக்கு 24வது சட்ட திருத்தம் 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேஸோட தீர்ப்பு அப்படியே கேசவானந்த பாரதி வழக்கு 1973 மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த கேஸை அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ சொன்ன இந்த கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கேசஸ் பார்க்குறதுக்கு என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.